அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியமே உயிர் வாழ சால மருந்து. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மை தீமைகளை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாள் உயிர் வாழ உடல் ஆரோக்கியம் மிக அவசியம். சரிங்களா? அப்படி இல்லாமல் ஏண்டா வாழ்கிறோம் இப்படி இருந்தால் நம்ம நீண்ட நாள் வாழ முடியுமா? உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு எவ்வளவு தீமைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவீங்க, நன்மைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கிடுவீங்க. சரிங்களா? அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு அறுபடை வீடு கண்டான் ஆரோக்கியம் கொண்டான் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க. சுலோகம், ஒரு பழமொழின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முருகனின் அறுபடை வீடுகளுக்கு நீங்கள் போகிறீங்க. ஒவ்வொரு முருகனும் குன்றின் மேலே இருக்கும். அப்போ மலை மேலே ஏறி நடக்கும்போது உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும்? இப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு இயற்கையான அட்மாஸ்பியர் மிக அருமையான ஒரு ஆக்சிஜன் வழங்கக்கூடிய இடங்களாக தான் முருகனுடைய அந்த குன்றுகள் பூராமே இருக்குது. அதே போல் கடல் நீராடுறீங்க, முருகனை பார்க்குறீங்க, நதி நீராடுறீங்க. அப்போ இந்த மாதிரிலாம் கடவுள் வச்சுருக்காங்க. இப்போது ஒரு கோயிலை சுற்றி வர்றதே கிட்டத்தட்ட ஒரு 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 நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை சுற்றுனீங்கனாலே ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட சுற்றுற மாதிரி வந்துடும். அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுது. இப்போ அறுபடை வீடுகளுக்கும் நம்ம ரெகுலராக போயிட்டு இருந்தோம்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். சரி, இப்போ நம்மளால் அவ்வளவு இன்றைக்குள்ள ஒரு வேலை சூழ்நிலையில் அப்படி போக முடியாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 6 காரணிகள் இருக்குது. நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக உயிர் வாழ 6 காரணிகள் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு சூரிய ஒளி. நல்லா சூரிய ஒளியில் தினந்தோறும் ஒரு 1/4 மணி நேரம் குறையாமல் அல்லது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் சூரிய ஒளியில் நடங்க. 2 ஓய்வு, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? நம்ம எவ்வளவோ வேலை பார்க்குறோம், இருந்தாலும் ஓய்வு எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். அனைத்து உறுப்புகளுக்குமே எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ நல்லா தூங்குனா நமக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் தூங்க விடுதா? சொல்லுங்கள் பார்ப்போம். கையிலே ஒரு பிசாசை வச்சுருக்கான், செல்ஃபோன் வச்சுருக்கான். அது நம்மளுடைய நேரத்தை பெரும்பகுதி அது வாங்கிக்கும். அப்போ நம்மளை ஓய்வு எடுக்க விடலை, சரியாக வேலை செய்ய விடலை. அப்போ நம்மளை சோம்பேறித்தனத்தில் கொண்டு போய் விட்டுருக்கோம். ஸோ அதனால் செல்லுக்கு அடிமையாகாமல் நல்ல ரெஸ்ட் எடுங்க. 2. 3வது உடற்பயிற்சி. நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி கவனம் செலுத்தி நீங்கள் உடற்பயிற்சி எடுங்க. நல்ல உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உணவு கட்டுப்பாடு. அந்த காலத்தில் நம்மளாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இப்போ இருக்கிற மாதிரி தின்பண்டங்கள்லாம் நிறைய கிடைக்காது. அதே போல் தின்பண்டங்களே இருந்தாலும் வாங்கி தரமாட்டாங்க, கேட்டாலும் வாங்கி தரமாட்டாங்க. அப்போ அன்னைக்கு உள்ள இதற்கு முந்தைய நம்ம தலைமுறைக்கு முன்னால் இருந்தவங்க பாருங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க பாருங்களேன். இன்றைக்கி உள்ள தின்பண்டங்கள் கிடையாது, பாக்கெட் ஐட்டங்கள் கிடையாது. அப்போ அவங்க இருந்த அந்த ஆரோக்கியம் இயற்கையானது. ஸோ அதுபோல் நம்மளும் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு இந்த தேவையில்லாத எண்ணெயில் பொரித்த பண்டங்களை வாங்கி கொடுக்கக்கூடாது, பாக்கெட் ஐட்டங்களை வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்மளும் அதை திங்கக்கூடாது. அப்போ உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அடுத்தது 4 வந்துருச்சு. 5 தன்னம்பிக்கை. மனிதனுக்கு தன்னம்பிக்கை எப்பயுமே இருக்கணுங்க. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து. எந்த ஒரு வேலையை தொடர்றதா இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு செய்யணும். அதில் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க. சரிங்களா? என்னத்தா போகுது, ஒருத்தரை பார்க்க போகிறான், அவர் என்னத்தை இருக்க போகிறாருன்னு நினச்சி போனீங்கன்னா அங்கே இருக்கவே மாட்டார். அப்போ போய் பார்க்க போகிறோம், அவர் இருப்பார். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம போய் செய்ய வேண்டிய காரியம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே நினச்சிக்கணும். தன்னம்பிக்கை, பாசிட்டிவ் எனர்ஜி, தினந்தோறும் பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தபடியாக இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தினந்தோறும் உங்கள் நண்பர்கள்ட்ட ஒரு அரை மணி நேரமாவது நல்லா பேசி ஜாலியாக பழைய நினைவுகளெல்லாம் பகிர்ந்துக்கோங்க.
ஏன்னா ஒரு நண்பன் வந்து உங்களால் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் உங்கள் நண்பன். ஏன்னா அவன்கிட்ட பேசும்போது மனம் விட்டு பேசி சிரிப்போம். பாலிய நினைவுகள் சின்ன குழந்தைகளாக இருக்கிறப்ப நட்பு ஆரம்பிச்சிருக்கோம். அன்றைய நினைவுகளெல்லாம் நம்ம வந்து நினைவுபடுத்தி அப்படி மீண்டும் நீங்கள் ஒரு இளமையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன பாலிய சின்ன வயசுக்கே நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த பழைய நினைவுகளுடன் பயிரக்கூடிய உங்கள் நண்பர்களை தினந்தோறும் அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் செலவழிங்க. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அறுபடை வீடுகளுக்கு சென்று வந்த அந்த ஒரு பயிற்சியும் முயற்சியும் உடல் ஆரோக்கியமும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, வாழ்க வளமுடன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா?